தீட்டு எது தீட்டு? வெயிட். தூங்கி எழுந்து முகம் கூட கழுவாம இந்த வீடியோ சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ப்ளீஸ் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். எது தீட்டு? ஆக்சுவலி நேற்று நைட்டு நான் வந்து பிரதர் ஒருத்தர் வந்து இறந்துட்டார். ஸோ அவருடைய இறுதி சடங்கு வரைக்கும் அவங்க வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் கிளம்பி வந்தேன். விஷயம் வந்து கள்ளக்குறிச்சியில். ஸோ அங்கேருந்து நான் உளுந்தூர்பேட்டைக்கு வரதுக்கு நைட் ஆகிடுச்சு. 10 மணிக்கு தான் வீட்டுக்கு ரீச் ஆனேன் எங்கள் ஏரியாவுக்கு. வீட்டுக்கு வந்ததும் எங்கள் வீட்டில் எப்பவுமே அந்த நைட்டில் குளிக்கிற பழக்கம் இருக்குது. நான் எங்கேருந்து போயிட்டு வந்தாலும் குளிச்சு தான் வரும். ஆனால் நேற்று சரி சொல்லுவோமே, ஏன்னா நான் காலேஜ் படிக்கிற பிளேஸில் நான் சில விஷயங்களே கேட்டேன். ஸோ அதை பற்றி நம்ம வீட்டில் பேசுவோம் அப்படின்ட்டு நான் கேஷுவலாக சொன்னேன். பேப்ஸ் இந்த மாதிரி நான் இன்றைக்கி குளிக்கல, டயர்டாக இருக்குது, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொன்னேன். சரி போமா போயிட்டு ட்ரெஸ் மட்டும் மாற்றிட்டு வந்து படுத்துக்கோ அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு வந்து தோணுச்சு, நம்ம வீட்டில் இந்த மாதிரி எதுவும் நம்ப மாட்டாங்க, மூட நம்பிக்கைகள் கிடையாது, எது தீட்டு அந்த மாதிரிலாம் நம்ப மாட்டாங்க. ஹியூமன் மனுஷனை முதல்ல நம்புவாங்க, அவங்க தான் இம்பார்ட்டன்ஸ், அதுக்கப்புறம் தான் எல்லாம் அப்படின்ட்டு இதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க இந்த நம்பிக்கைகள்லாம். ஸோ அப்படிக்கப்புறம் நான் வந்து அந்த மாதிரி எங்கள் கொலீக் சைடில் நான் வந்து கேட்டதால பார்த்ததால வந்து இங்கே கேட்டேன். அந்த ஏரியாவை தப்பு சொல்ல, பட் அங்கே நடக்குதுன்றதா சொல்கிறேன். இறந்த வீட்டுக்கு போயிட்டு வந்த என்ன எந்த ஒரு இதுவுமே சொல்லாத எங்கள் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட்டே எங்கள் அம்மா அப்பா இன்னி வரைக்கும் ஸ்டில் நான் நல்லா தான் இருக்கேன். சொல்கிறாங்க தீட்டுக்கு போயிட்டு வந்தால் வீட்டில் ஏதாச்சும் ஆகிடும். அது தீட்டு கிடையாது. அது வந்து எதுக்காக அப்படி சொல்கிறாங்க, அந்த துக்கம் அந்த இதெல்லாம் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போகட்டும், குளிச்சுட்டு தலை மூழ்கிட்டு இருந்தால் கொஞ்சம் காம் ஆகிடுவாங்க, அதுதான் ரீசன். மற்றபடி இந்த தீட்டு இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பையன் சொல்கிறான் தீட்டு எது தீட்டு. எங்கள் சார் ஒருத்தர் கேஷுவலாக ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. அந்த பையனுக்கு வந்து பிஸ்கெட் கொடுத்தாரு. அந்த பையன் வாங்குற பக்கத்தில் இருக்க பையனை வாங்கி கொடுக்க சொல்லி வாங்கி சாப்பிட்றான். ரீசன் என்னன்னு கேட்டால் அவனை கேஷுவலாக சொல்கிறான், அக்கா குழந்தை பிறந்து இருக்கடா, 20 நாள் தான்டா ஆச்சு தீட்டுடா அப்படின்னா. எனக்கு ஐ காண்ட் பிலீவ் திஸ், ஐ காண்ட் திஸ். எனக்கு புரியவே இல்லை, என்னால் அதை நம்பவே முடியல. என்ன அக்கா தீட்டா, குழந்தை பிறந்தது தீட்டா, சந்தோஷம், குட் நியூஸ் தானே அது அப்படின்னு. அக்காவுக்கு பீரியட்ஸ் வரும்ல, அது தீட்டான். பாருங்களேன், ஏன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கல, டசன்ட் டிசர்வ் தட், அது கேனாட் டூ தஸ். சொல்லவே என்னால் முடியல இப்போது.